ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு என்று சொல்லி அது ஒரு தாய் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை நம்ம கேட்டோம். 4 வார்த்தைகளே. 5வது வார்த்தையாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கும்படியாய் எனக்கு ஒரு இதை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. யோவான் 19:28 வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் கூட தாகமா இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, கர்த்தருக்கு என்னாச்சு? ஏசப்பாவும் தாகமா இருக்கு. அவர் மாம்சமா இருந்தார். ஆவியில என்ன பண்ணாரு? தலை நெடுந்தாரு. நம்மளை போல மாம்சமாவும் வளர்ந்தார். 32 காலமாகவும் வளர்ந்தார். அவர் சிலுவையை அறையும் பொழுது அவருக்கும் தாகம் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். சிலுவையை அறைந்திருக்கும் போது அவருக்கு தாகம் ஒன்று இயற்கையில இருந்தது. ஒன்றாக இருந்தாலும் கூட காடியை தொட்டு கசப்பாய் அந்த குச்சி நுனியில வாயில வச்சாங்க. அது கூட தாகமா இருக்கும்போது தாகத்தை தீர்க்கிற அளவுக்கு தண்ணி கொடுக்கல. ஆனா இயேசுவுக்கு நம்ம ஆத்ம தாகம் இருந்தது. இயேசுவுக்கு என்ன இருந்தது? ஆத்ம தாகம் இருந்தது. நமக்கும் எப்படி இருக்கணும்? ஆத்ம தாகம் கட்டாயம் இருக்க வேணும். ஏன்னா நம்ம ஏதோ சபைக்கு வரோம், சபைக்கு போறோம், ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வரோம், மற்றபடியாக வீட்டு கூட்டத்துக்கு வரோம், அநேகருக்கு ஜெபிக்கிறோம், அநேக இடத்துல அவருடைய காரியங்களை கேட்டுக்கொள்வது செய்கிற பெரிய காரியங்கள் அல்ல. நமக்கு ஆத்ம தாகம் நெய்மா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி ஆத்துமாக்காக இருந்ததோ நம்மளுக்கு ஆத்துமாக்காக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்காக செபிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடணும், அவர்களுக்காக பாரத்தோடு இருக்கணும், ஒவ்வொரு குடும்பத்துக்காக நம்ம செபிக்கணும். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் ஆத்துமாக்காக நம்ம பிள்ளைகளையும் தம் பிள்ளைகள் குடும்பங்களையும் அவர் கைவிடாதபடிக்கு ஒரு பெரிதான ஆத்துமாக்காக அவருக்குள்ள இருந்தது. அந்த வண்ணமாய் நமக்குள்ள ஆத்துமாக்காக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை. யோவான் 4:8 வாசிக்க கேட்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகத்துக்கு தா என்று இயேசு சமாரிய ஸ்திரீயை பார்க்கும்படியாய் வெகு தூரம் நடந்து வந்தாராம். ஏன்னா இயேசு ஒரு காரியத்தை குறித்து செய்வாரானால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு காரியங்களை ஈடுபாடா இருக்கிறாரோ நமக்கும் அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். வெகு தூரமாய் நடந்து வந்த அந்த சமாரிய ஸ்திரீ ஒரே ஒரு ஸ்திரீக்காக தாகத்துக்கு தா என்று தண்ணீர் கேட்டாராம். அது ஏன் கேட்டார் என்றால் அந்த ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தா என்று கேட்டார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவோ தாகத்துக்கு தா என்று தண்ணீர் கேட்டார். அப்பொழுது கேட்ட மாத்திரத்திலே அவளும் அங்க உள்ள கிராமத்தில் அநேக மக்கள் இந்த ஒரு ஸ்திரீயால அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அது போல நம்ம சபையில எழும்புற நம்ம ஒருவரால அநேக பேர் ரட்சிக்கப்படும். நம்ம வாரம் சபைக்கு வரும்போது நம்ம சுவிசேஷங்களை அறிந்து கொண்டு அந்த வசனங்களை நம்ம மனதில் வைத்து கொண்டு எங்க சென்றாலும் எது செஞ்சாலும் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடும். சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்த போய் தேடி உட்கார்ந்து அசை போட்டு எடுத்து 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 அப்போ நம்ம ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கடந்து வரோம். ஐயா வசனம் நிறைய கொடுக்குறாரு. அப்ப அந்த வசனங்களை ஒரு சில வசனங்களை எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. முக்கியமான வசனங்களை ஞாபகம் வச்சு அதை கொண்டு அவர் என்னென்ன காரியம் சொன்னார் அந்த வாரம் முழுவதுமா அதை கொண்டு 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 நம்ம குடும்பத்துல என்ன செய்யணும்? அதை பத்தி செபிக்கணும், அதை பத்தி கேட்கணும், அதை பத்தி நடக்கணும். இப்படி நடக்கணும். உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் ஒருவருமே கிடையாதுங்க. நம்மளுடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மரித்து இருக்கிறார். அதனால அந்த பாவங்களை அப்பவே பேசி அதை விட்டு விட்டு சரி பண்ணிட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏசப்பா எங்களை மன்னிங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை பாவங்களை மன்னிங்க, எங்க காரியங்களை செய்யுங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு நம்ம கடந்து போயிடலாம். அந்த ஒரு ஸ்திரீக்காக வெகு தூரம் நடந்து தாகத்துக்கு தாய் என்று தண்ணி கேட்டு அந்த ஸ்திரீயும் ரட்சிக்கப்பட்டு அந்த ஸ்திரீ நிமித்தமா அந்த கிராமம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் ஹல்லேலூயா. சங்கீதம் 42:1 வாசிக்க கேட்போம். நீரோடை வாஞ்சி கதறது போல வாசிங்க. நீரோடை வாஞ்சி
அல்லேலூயா, அல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே உன் ஆத்துமா வாஞ்சித்து கதறுங்கப்பா. பாத்தீங்கன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வரும்போது கொஞ்சம் தூரமா பாத்தீங்கன்னா தண்ணி நிக்கிறது போல தெரியும். அதுதான் காணல் நீர். அல்லேலூயா. கிட்ட போய் பார்த்தா அந்த ரோட்ல தண்ணியே இருக்காது. ஏன்னா தூரமா பார்த்தா தண்ணி இருக்காது. அது போல மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறு கதறு போமா. போகும்போது அங்க பார்த்தா கொஞ்சம் தண்ணி தான் இருக்குமா. பார்த்தாக்கா அந்த மான் வந்து ஆண் மான் குடிக்கணும், பெண் மான் வெயிட் பண்ணுமா, பெண் மான் குடிக்கணும், ஆண் மான் வெயிட் பண்ணுவான். ஆக அங்க பார்த்தாக்கா தண்ணி அப்படியே இருக்குமா. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்காம தன் ஆத்துமா வாஞ்சிக்கிறது போல மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவன் மேல நம்மளுடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுவோம். எப்பவுமே கதறுவது போல இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தாவீதுக்கு நமக்கு தேவன் மேல தாகமா இருந்தது. தாவீதுக்கு அநேக நெருக்கடிகள் வந்தது, அநேக சோதனைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. எவ்வளவுதான் நெருக்கடி வந்து பட்டாலும் தேவன் மேல மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவாங்க. தேவன் மேல தாகமா இருந்தார். அது போல நம்மளுக்கு அநேக நெருக்கடிகள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டம் வரும். எந்த விஷயத்துல எதையுமே விட்டு கொடுக்காதபடிக்கு மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நான் வாஞ்சித்து கதறும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.